சே, மனுஷங்களாம் இப்படியும் இருக்காங்களான்னு அவ்வளோ வேதனையா இருக்கு. நான்ல இப்ப வரைக்கும் என் அம்மா நல்லா இருக்கும்போது சரி, இப்ப உடம்பு முடியாம இருக்கும்போது சரி, நான் தான் அவங்களை இன்னமும் தங்கமா தாங்கிட்டு இருக்கேன். ஆனா எப்படிதான் உங்க பையனுக்கு இப்படி ஒரு எண்ணம்னே தெரியல. சி, அவன்லாம் மனுஷனே கிடையாது. அவங்க இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அனுபவிக்க போறாங்க பாருங்க. ஐயோ அப்பா, அப்பெல்லாம் சொல்லாதப்பா. அவன் நல்லா இருந்துட்டு போட்டோம். இதுதாங்க பெத்தவங்க மனசு. பிள்ளைங்க எவ்வளவுதான் தப்பு பண்ணாலும் பெத்தவங்க நீங்க விட்டு கொடுக்காம இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் ஊர்பட்ட தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னப்பா பண்றது? என் தலையில இப்படிதான் எழுதியிருக்கணும் போது என்ன பண்ண முடியும்? அந்த மனுஷன் போய் சேரும்போதே நானும் போய் சேர்ந்திருக்கணும். அதை விட்டு பிள்ளைய காப்பாத்தணும், பையனை காப்பாத்தணும்னு இருந்தேன்ல. அதான் அதுக்கான வேலைதான் இப்ப நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். சி, உங்க கஷ்டத்தை நினைக்கும் போது எனக்கே ஒரு மாதிரி இருக்குமா. ஏன்பா, அவங்க நல்லா இருக்கணும்னு தான்ப்பா நான் வந்தேன். அவங்க கெட்டு போகணும்னு நான் நினைப்பேன். நான் வந்தா அவங்களுக்கு கௌரவமா இருக்காதான். பிள்ளைய யாரும் கட்டிக்க மாட்டாங்க. நான் ஒரு கோலகாரி அப்படின்லாம் சொல்றாங்கப்பா. பண்ணினதே அவன் தான், அவ பேச்சு கேட்டு. ஆனா அவங்க நல்லா இருக்கணும்னு அந்த பழியை என் தலையில ஏத்துக்கிட்டதுக்கு இப்படி ஒரு பலன் எனக்கு. உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதாம ஆகணும். இத்தனை நாள் நீங்க அனுபவிச்சத அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும். இப்பயே சொல்லுங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். ஐயோ வேண்டாம்ப்பா, வேண்டாம். அவன் நல்லா இருந்துட்டு போட்டும். நான் அனுபவிச்சதே போதும். உள்ளுக்குள்ள நரக வேதனையா. வாழ்ற காலத்திலே நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன். என் பையன் அதை அனுபவிக்க வேண்டாம்ப்பா. வேண்டவே வேண்டாம். சரி விடுங்கம்மா, நானும் உங்களுக்கு பையன் தான். விடுங்க பாத்துக்கலாம். ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேணாம்ப்பா சாமி, வேண்டாம். நீ எங்களுக்காக கூட்டிட்டு வந்து இவ்வளவு வாங்கி கொடுத்த. இதுலயே என் மனசு நிறைஞ்சு போச்சியா. இந்த உலகத்துல யாரையுமே கேவலமா நினைக்க கூடாதுன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு காலத்துல காசு பணம் என்கிட்டதான் இருக்குன்னு உன்னை எம்பிட்டு கேவலமா பேசினேன். எவ்வளவு வார்த்தைகளை வீசி இருப்பேன். ஆனா இன்னைக்கு என் வயிறு பசி அடங்க நீதாயா எல்லாம் பண்ணிருக்க. இருக்கு 15 சம்பாதிக்கிறோம். அதுல இல்லன்னு கேட்டு வரவங்களுக்கு கொடுக்கறதுனால நம்ம என்ன குறைஞ்சா போயிட போறோம்? இறக்கிற கேணி தானே ஊரும். நல்லா பேசுறப்பா. சரி, இப்ப நம்ம வீட்டுக்கு போவோமா? இல்லையா, வேண்டாம்ப்பா. அப்புறம் எங்க தான் போவீங்க ரெண்டு பேரும்? எங்களுக்கு ஒரு குளமோ கொட்டையோ எதுவும் கிடைக்காதா என்ன? இருக்கிறது ஒரு வாழ்வு, அதை போய் எதுக்கு அழிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உங்களை புரிஞ்சுப்பாங்க. நீங்க திருந்திட்டீங்கன்னு நானே நம்புறேன். அப்புறம் ஏன் வருத்தப்படுறீங்க? உமா எதுவும் சொல்ல மாட்டா. வாங்க நம்ம போவோம் நம்ம வீட்டுக்கு. மறுபடியும் வந்த ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு தான் ஏன் பயமா இருக்கு. இதுக்குன்னு இந்த வயசான காலத்துல உங்களை எப்படி தனியா விட்டுட்டு போக சொல்றீங்க? நானும் ஒரு அம்மாவுக்கு பையன் தான். என் அம்மாவை இப்படி தனியா தவிக்க விடுறதுக்கு என்னால முடியாது. அதுக்காக தான் சொல்றேன். எப்பா, இந்த அனாதைகளா இருப்பாங்கல்ல, அந்த ஆசிரமத்துல எங்களை சேர்த்து விட்டுறியா? நாங்க அங்க போறோம். என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? சொந்தம் வந்து இத்தனை பேர் இருக்கும்போது அனாதை ஆசிரமம் போறீங்களா? முதல்ல இப்படி பேசுறதை நிறுத்துங்க. அங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் யாருமே ஆதரவு இல்லாதனாலதான் ஆதரவற்ற ஆசிரமத்துக்கு போய் இருக்காங்க. உங்களுக்கு தான் நாங்க எல்லாருமே இருக்கோமே. இவ்வளவு சொந்த பந்தம் இருக்கும்போது நீங்க அங்க போனீங்கன்னா அந்த பாவம் யாரையாவது சும்மா விடுமா? இல்லப்பா, நீங்க ஒன்னும் பேச வேணாம், சரியா? நான் அங்க வந்து பேசுறேன். லிங்க மாமாட்ட பேசினா அவர் புரிஞ்சுப்பாரு. புரிஞ்சுக்காத மனுஷன் எல்லாம் கிடையாது அவரு. பேசி எல்லாத்துக்கும் புரிய வைக்கிறேன், சரிங்களா? வாங்க போவோம். சொன்னேன் காலையில போகும்போது சின்ன ஒரு 10 நிமிஷம் லேட்டா போனாலும் பரவாயில்ல, சாப்பிட்டுட்டு போங்கன்னு. பேச்சே கேட்கறது இல்ல. எங்கிட்டாவது போய் மயங்கி விழுந்து ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்றது? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. இப்ப என்ன நல்லா தான் இருக்கு. சாப்பிடாம போகாதீங்கன்னு சொன்னா கேட்கறதே இல்லை என் பேச்ச. உங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வயசாகி போச்சு, இன்னும் என்ன இளமை ஊஞ்சலாடுதா? இது என்னைக்கு அப்படி சுத்தாது. சம்பளத்தை வாங்கிட்டு சாப்பிட்டு போவோம், வீட்டுக்கு ஏதோ வாங்கிட்டு வருவோன்ட்டு தான் போனேன். அது கிருன்னு வந்துருச்சு. எங்கிட்ட இருந்து வந்தான்னு தெரியல. நம்ம பையன் அப்படியே கைய புடிச்சு இழுத்து, ஏப்பா அப்படி வரீங்க போறீங்கன்னு ஒரே திட்டு. வாங்க வந்து வாங்கி தரேன் சாப்பிடுங்கன்னு. வேணாமான்னு சொல்லி கேட்கவே இல்லை. சாப்பிடுங்கன்னு சொல்லி கடை கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து, அப்புறம் வந்து ஒரு 500 ரூபா இருந்தாங்க செலவுக்கு. நான் இனிமே மாசம் 2000 போட்டு விடுறேன். நீங்க அதை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டோட இருங்க. சும்மா இந்த வயசான காலத்துல அலையாதீங்க. யாருக்கு சம்பாரிச்சு வைக்கிறதுக்கு இப்படி அலையுறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு திட்டு, சரியான திட்டு. பாத்தீங்களாங்க, நம்ம பையனுக்கு நம்ம மேல பாசமெல்லாம் இருக்கத்தாங்க செய்யுது. ஆனா பாருங்க, அந்த ராட்சசியால தான் அவன் நம்மள வேர்த்துக்கிட்டு தெரியறான். அப்படியெல்லாம் இல்லம்மா. நம்மளும் வந்துட்டு பையன் நம்ம கைக்குள்ளேயே இருந்தானா பொறுப்பா இருப்பான். வெளியே எங்கிட்டும் விட்டா அவன் வேலை இதா மாறிடுவான்ட்டு தான் அவனை கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினைச்சோம். கடைசியில அவங்க நம்ம பேச்சு எங்க கேக்குறாங்க? நம்ம என்ன வேணும்னா அவனுக்கு காசு தர மாட்டோம்னு சொன்னோம். அந்த நேரத்துல தான் இவன் சூதாட்டம் கீதாட்டம்னு போய்கிட்டு இருந்தேன். போதாத வரைக்கும் லாட்டரி வாங்குறேன் கீட்டரி வாங்குறேன்னு போய்கிட்டு இருக்கான். அவனை நம்பி காசை கொடுத்து கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாரிச்சு பணத்தை 1 லட்சத்தை தூக்கி கொடுத்தா இவன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவான்றதுனால தானே நம்ம தர மாட்டோம்னு சொன்னோம். அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? நம்மள ஒரு பிள்ளை நல்லா இருக்கணும், ஒரு பிள்ளை நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சோம். மாப்பிள்ளை அந்த மாதிரி எந்த தப்பு தண்டாவும் போனதில்லை. இன்ன வரைக்கும் மகா பேச்சை தவிர மீறி கேட்டது கிடையாது. நம்ம சொல்றாலும் நம்ம பேச்சையும் கேட்கற. அப்படி
அப்படியெல்லாம் இருக்காரு. இன்ன வரைக்கும் சூது கீதுன்னு எந்த இதுக்கும் போகாதனால தானே, பொறுப்பா இருக்கிறதுனால தானே நம்ம 1,00,000 தூக்கி கொடுத்தோம். இன்னத்துக்கு அவருக்கு உதவுறதுக்கு நாதி இல்ல, அதனால நம்ம கொடுத்து உதவணும். இவனுக்கு என்ன, நம்ம எல்லாம் சேர்த்து தானே வச்சிருக்கோம். எல்லாம் நம்ம போனதுக்கு அப்புறம் அவனுக்கு தானே. அதை புரிஞ்சுக்காம அவங்களுக்கு கொடுக்குறாங்க, நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. கொடுத்தா இவங்க ஊதாரித்தனமா பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பாங்கல்ல. இன்னைக்கு நம்ம கிட்ட சண்டை போட்டுட்டு போகணும்னு ஒரு வீடு நிலன்னு ஒண்ணு இருக்குது. இல்லைன்னா இதுல வந்திருக்குமா? என்னமோ போ, அவன் நல்லா இருந்தா அதுவே போதும். நம்ம என்னத்த போய் கடைசி காலத்துல கொண்டுகிட்டு போறோம். என்னமோ போங்க, நல்லபடியா இருந்தா சந்தோஷம் தான். பத்திரிக்கை அடிக்கிறாங்களாமா, பேர்லாம் போடணும் அப்படின்னா, சரிப்பா நீங்களா பார்த்து போடுங்க என்னன்னு அப்படின்னு. அப்புறம் உங்க ஊருக்கெல்லாம் போய் பத்திரிக்கை வைக்கணும் அப்படின்னா, போது கூப்பிடுறேன் வாங்க அப்படின்னா. சரி சரி, போயிட்டு வருவோம். அவன் ஒத்த பையனா இருந்துகிட்டே எத்தனை சொந்த பந்தத்துக்கு பத்திரிக்கை வைக்கணும், அழைக்கணும், என்னென்ன பண்ணுவானோ. சொன்னேன், பெருசா ஆடம்பரம்லாம் பண்ணிட்டு காசு செலவு பண்ணாதீங்கப்பா, ஏன்னா இருக்க சூழ்நிலைக்கு அப்படின்னு. இல்லப்பா பெருசாலாம் பண்ணல, நிறைய பேத்துக்கு மொய்யெல்லாம் செஞ்சிருக்கோம். அந்த மொய்யெல்லாம் திருப்பி வாங்கணும்ல, எந்த விசேஷத்துக்கும் வாங்கல. சரி இதுக்காவது வாங்குவோம்னு சொல்லிட்டு தான் பெருசா பண்ணோம்னா, கொஞ்சம் எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி பண்ணோம்னா மொய் வரும். மொய்ய வச்சுதான் நிறைய கடன்லாம் அடைக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா. மொய்யெல்லாம் அந்த காலத்துல யாருங்க பெருசா வைக்கிறா? என்னங்க இவங்க? நான் சொல்லிட்டேன், ஏதோ பண்றேன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பண்ண எதுவும் தேவைன்னா கேட்க சொன்னீங்களா? சொல்லிட்டேன். என்னத்த சொல்றதுனே தெரியல, போங்க. யாரு இப்ப எந்திரிச்சு சாப்பிட போறியா இல்லையா? சாப்பாடு ஆயிருச்சு. எனக்கு வேண்டாம். ரமேஷ், என்கிட்ட அடி வாங்கிடுவ சொல்லிட்டேன். அம்மாவை பத்தி உனக்கே தெரியும். அம்மாவுக்கு கோவம் வந்துச்சுன்னா வெள்ளு ரோட்டி போடுவேன். எனக்கு வேண்டாம். அழுகு, நீ எவ்வளவு தூரம் அழுகிறியோ, எவ்வளவு தூரம் பட்னியா கிடக்குறியோ கடை, நான் வாங்கி கொடுக்க போறதில்ல. எல்லாம் இந்த வீட்டில் ஒன்று இருக்குது, இந்த பெருசு, அதை சொல்லணும். அந்த பையன்கிட்ட அதை இதுன்னு சொல்லிட வேண்டியது. இப்போ சாப்பிடாம ஒப்பாரி வச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கான். இதுக்கு தானே ஆட்டம் உங்களுக்கு. தடியாத்தா, எங்கிட்ட போன மாதிரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தானே எதுக்குடி இப்ப என்கிட்ட வந்து ஏறிக்கிட்டு வர? நானே என்னமோ சொன்ன கதையில இருக்கேன். இங்க பாருங்க, பிள்ளைங்களை ரொம்ப இது பண்ணி வளர்க்காதீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ரொம்ப செல்லம் கொடுத்து அவனை கெட்டு குட்டி சோற ஆக்கிட்டு இருக்கீங்க. ஆம்பளை பையன் வேற, பொம்பளை பிள்ளையா இருந்தா கூட பிரச்சனை இல்லை, அடுத்த வீடு போயிடும், எப்படியோ ஒன்று கரை சேர்ந்துடும். பையன் அப்படி கிடையாது, ஒரு குடும்பமே நாஸ்தியா போயிடும். ஒரு செல்லம் ஓவரா கொடுக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். காசு போட்டு அவன் கேட்டதை வாங்கி கொடுத்து அவன் பாட்டுக்கு சமத்துன்னு இருக்க போறான். வாங்கி கொடுக்க கூடாதுன்னு கங்கணம் கட்டினா யார் என்ன பண்ண முடியும்? கொஞ்ச நேரம் வாய் மூடுங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் இன்னைக்கு. அப்பா சளி ரொம்ப பிடிச்சிக்கிச்சு சாமி. பேராண்டி, உங்க அப்பன் சத்தம் கேட்டுருச்சுடா. உங்க அப்பன் வாரான் போல இருக்கு. அழுது நல்லா நடி, அப்பதான் உங்க அப்பன் கேட்டோன்னே வாங்கி கொடுப்பான். அப்பா கண்ணெல்லாம் எரிச்சலான எரிச்சல். அன்னைக்கு மலையில நனைஞ்சது, இன்னைக்குதான் அது வேலையை காட்டுது போ. வந்துட்டான் உங்க அப்பன் வந்துட்டான். என்னம்மா டிவியை போட்டுட்டு நீங்க பாட்டுக்கு அங்கிட்டு போய் உட்காந்துருக்கீங்க? ரமேஷ் என்னடா ஆச்சு? என்னாச்சுமா, பையன் அழுகுறான்? என்னத்த சொல்றதுப்பா, நம்ம வீட்டுக்கு வந்தவ சரியில்லை. என்ன ஆச்சு? வீட்டுல என்ன 10-15 பிள்ளைங்களா இருக்கு. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு ஒன்னே ஒண்ணு பெத்த வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது அவன் கேட்கறத வாங்கி கொடுக்கணுமா இல்லையா? அவன் கேட்கறத வாங்கி கொடுக்காம பண்ண அவன் என்ன பண்ணுவான்? பாரு, சாப்பிட சொன்னா கூட சாப்பிடாம அழுதுகிட்டு இருக்கான். என்ன வேணுமாமா? அதான்பா, நம்ம ஊருக்குள்ள பட்டாசு கடை போடுறாங்களாமா, பட்டாசு வேணுமாமா. அதை கேட்டதுக்கு உன் பொண்டாட்டி வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திட்டிப்புட்டா. அதான் பையன் அழுதுகிட்டு படுத்திருக்கான். ஜானகி வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, காப்பி வைக்கவா? காப்பி வைக்கிறது இருக்கட்டும், பையன் எதுக்கு அழுதுகிட்டு இருக்கான்? ஏன் இந்நேரத்துக்கு உங்க அம்மா தான் சொல்லியிருப்பாங்களே என்ன ஏதுன்னு. ஏன் எதுன்னு சொல்லலையா? ஒத்த பையனை பெத்து வச்சிருக்கோம், அவன் கேட்கறத வாங்கி கொடுக்க வேண்டியதானே. அதுக்கு எதுக்கு அவனை அழ வச்சுக்கிட்டு இருக்க? சாகும்போது எல்லாத்தையும் தலையில தூக்கிக்கிட்டா போறான். என்ன உங்க அம்மா வந்தானே ஏத்தி விட்டாங்களா? ஐயோ அம்மா, எனக்கு எதுக்குமா அந்த தேவையில்லாத வேலை? நான் பாட்டுக்கு இருக்கிற இடம் தெரியாம இருந்துகிட்டு இருக்கேன். என்ன எதுன்னு இருக்காதம்மா. ரொம்ப நடிக்காதீங்க அப்படியே. எதுக்கு அவங்கள கத்திக்கிட்டு இருக்க? நான் தானே பேசுறேன், என்கிட்ட பேசு. இப்ப என்ன? சரி வாடா தம்பி. ரமேஷ் எந்திரியா, நம்ம போய் வாங்கிட்டு வருவோம். பாருங்க, தீபாவளிக்கு இன்னும் நாள் கிடக்கு, இப்பயே வாங்கணும்னு என்ன அவசியம்? வாங்கிட்டு வந்து போட்டா ஒரே நாள வெடிச்சு தள்ளிடுவாரு ஐயா. 2000க்கு இன்னும் 15 நாள் இருக்கு, அது வரைக்கும் வாங்கி போட்டு வெடிச்சு தள்ளிட்டு இருக்கட்டுமா?
வெடிக்கிறதுக்கு தானே பட்டாசு வாங்குறது, வேற எதுக்கு வாங்குறது? ஏங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயம் வேண்டான்னு சொல்றேன்னா வேண்டாம், சும்மா தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. என்ன அப்ப? ஏங்க அவன் பட்டாசு கேட்ட உடனே நான் வாங்கி கொடுத்துருப்பேன். ஆனா அவர் எப்படி கேட்டாரு, நான் சவால் விட்டுட்டு வந்திருக்கேன் பசங்க கிட்ட, நான் தான் முதல்ல வாங்கி காட்டுவேன்னு, அதனால தான் நான் வாங்க போறேன்னா, அதுக்காக தான் வேண்டான்னு சொல்றேன். புரியுதா? ஓஹோ. சின்ன வயசுலயே பிள்ளைங்களுக்கு நம்ம குடும்பத்தோட கஷ்ட நஷ்டத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஒரு வெள்ளம் வந்துச்சு, மொத்தமா அடிச்சுக்கிட்டு போணுச்சு, என்ன ஆனோம்? ஏதோ நிலப்புல இருந்ததுனால ஏதோ அதை விற்று தப்பிச்சு எப்படியோ ஒரு வீடை கட்டி எப்படியோ வாழ்ந்துட்டு வந்துட்டோம். இன்னும் இதுவும் இல்லைன்னா நம்ம பொழப்பெல்லாம் என்ன ஆயிருக்கும்? இல்லைன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு சோத்துக்கே வழி இல்லாமல் இருந்திருப்போம். அப்போ எப்படி பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துருப்பீங்க? இருக்கிறதுனால ஆடம்பரமும் பண்ணக்கூடாது, இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டு மூளையிலையும் உட்காரக்கூடாது. பிள்ளைங்க நம்ம கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சு வளர்ந்துக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன், இப்போதைக்கு எதுவும் வாங்கி கொடுக்க வேணான்னு. இன்னைக்கு கேட்டோடனே வாங்கி கொடுத்துருவோம் இருக்குன்னு, நாளைக்கு இல்லவே இல்லை, யார்கிட்ட போய் கேட்டு என்னன்னு பண்ணுவீங்க? நம்ம குடும்ப கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சு இருந்தாருன்னா பிள்ளைங்க நாளை பின்ன நல்லபடியாக வளருவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் எப்படி வளரும்னு கூட சொல்ல தெரியல எனக்கு. சரி விடுமா, 2 மத்தாப்பு மட்டும் வாங்கி கொடுப்போம். வேண்டாம். சரி வேண்டாம், போதுமா? சாப்பிட்டா சாப்பிட்டு, சாப்பிடாட்டி இல்லைன்னா பட்னியாவே கிடக்கட்டும். சரிம்மா. இங்க பாரு ரமேஷ், உங்க அம்மா சொல்றபடி கேளு. தேவையில்லாத வேலை பார்த்தேன்னு வைக்கி அடி வெளுத்து போடுவேன். இவன் ஒரு வீணா போனவன், இவன் கிட்ட போய் சொன்ன பாரு. பொண்டாட்டி ஆமஞ்சாமி போட்டா அங்க ஆமஞ்சாமி போடுவான், நம்ம இங்க ஆமஞ்சாமி போட்டா நமக்கு இங்க ஆமஞ்சாமி போடுவான். இவெல்லாம் பையனா? சரியான பொண்டாட்டி தாசு. ரமேஷ் நீ விடியா, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். எனக்கு வந்து ஏதா இப்படி எல்லாம் பண்றாங்கன்னே தெரியல, என்ன யாருக்குமே பிடிக்கல. என்னங்க சத்தம்? தப்பு சுப்புன்னு இருந்துருடா, உன்னைய சாத்துறேன்ற பேர்ல என்னையும் 4-5 சாத்துன்னு சாத்தி போடுவா உங்க ஆத்தாக்காரி. அம்மாடி அம்மா, நம்ம வேண்டாம் வேண்டாம்னு சொல்றதுக்குள்ள இந்த சம்மந்தி வீட்டுல 20,000 எடுங்க, 30,000 எடுங்க, 40,000 எடுங்கன்னு கல்யாணம் நமக்கா இல்ல அது பொண்ணுக்கு மாப்பிளைக்குமா என்னன்னு தெரியல. சரியான ஆடம்பரம் பண்றாங்கப்பா. ஆமாதான், நம்ம எப்படியும் கூடிய சீக்கிரத்துல காசு கொஞ்சம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இந்த வீடெல்லாம் கொஞ்சம் பிரிச்சு கொஞ்சம் பெருசு பெருசா ரூம்ல ரெடி பண்ணிட்டு ஜாமெல்லாம் நல்லா நீட்டா அவங்க வீட்டுல போட்டிருக்காங்கல்ல அந்த மாதிரி சோபா செட்டு அது இதுன்னு எல்லாம் வாங்கி போடணும் நம்ம வீட்டுக்கும். ஏண்டி நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு என்னத்த யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவ? அமுதா, ஏ அமுதா கேரு, ஏ அமுதா, என்ன நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு என்னமோ உம்முன்னு இருக்கிற. என்ன பண்ண சொல்ற? இதுக்கோசரம் என்னை ஆட சொல்றியா? உனக்கு எங்க இருந்து தான் அந்த கோவம் வந்து தொலைனே தெரியல. எவ்வளவு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கேன், நீ இப்பதான் வந்து உம்முன்னு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க. யோ, அங்க நடந்ததுல நீ பாத்தியா இல்லையா? அந்த குடும்பத்துல உள்ளவங்க யாருமே நம்மள மதிக்க கூட இல்ல. ஏமா, நம்ம வீட்டுக்கு வந்து வாழ போறது மருமவமா, மருமவ நம்ம கிட்ட நல்லா தானே நடந்துக்குச்சு, அவங்கள எதுக்கு நீ பாக்குற? புள்ள நல்ல புள்ளையா, அது போதும். நம்ம புள்ள நம்ம பையன் கூட இருந்தா அது போதுமா? லூசு மாதிரி பேசாத. நான் ஒரு சேலை எடுத்து கொடுக்குறேன், அந்த சேலையை கூட எடுக்க கூடாதுன்னு ஏதோ கருன்னு இருக்குது, அந்த சேலையை தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நிக்கிறா. போதாத குறைக்கு பெரிய இவ மாதிரி பேசுறா. நம்ம பையனையும் கூட்டிக்கிட்டு எங்கிட்ட இருந்தாலும் போயிடுறாங்க. நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச விட மாட்டேங்கிறாங்க. நம்மளோட கருத்தை கூட யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க சொல்றத நம்ம கேட்கணுமா? இதை எடுங்கன்னா இதை எடுத்துக்கணுமா? இது வேண்டானா அது வேண்டாமா? நமக்குன்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. சந்தோஷமா தானே இருந்தேன் அங்க இருக்கும்போது, இங்க வீட்டுல வந்து மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க. பிடிக்கலன்னா அப்பயே சொல்ல வேண்டியதானே? வாயை திறக்க கூடாதுன்னு தான் அமைதியா இருந்தேன். இல்லைன்னா எனக்கு அங்க இருக்கணும்ன்ற எதாவது தலையெழுத்தா? என்னமோ அவங்களும் என்ன பாரு, என் அழகா பாரு, என்கிட்ட காசு இருக்குது பாருன்னு ஓவரா நடிச்சுக்கிட்டு திரியுறாங்க. ஏமா, அவங்க வசதியான குடும்பமா, அதனால அப்படி இருக்காங்க. ஆமா, என்ன வசதியோ, என்ன வசதியா இருந்தாலும் அதுக்கு அப்படிதான் திமிரு காட்டுவாங்களா? ஓ ஆண்டவனே, என்ன சொல்றதுனே தெரியல. இந்த பையனை வச்சிருக்கோம், அவன் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறியோ அதுபடி செய்யி. யோ, இப்பயே அவங்க நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்கய்யா. இனி காலத்துக்கு நம்மளை எப்படியா வச்சுப்பாங்க? அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு புரியுதா புரியலையா? என்ன சொல்றதுனே எனக்கு ஒன்றும் புரியல அமுதா. நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நமக்கு ஆடம்பரம் கல்யாணம் பண்ணியிருந்தோ இல்லை 4 பேர் கூப்பிட்டு வச்சு கல்யாணம் பண்ணியிருந்தா என்ன இதுன்னு தெரியும். நமக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அங்கே என்ன நடந்துச்சுன்னு கூட நான் கண்டுக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீ சொல்றத எனக்கு தெரியுது. பிள்ளைக்கு துணி எடுக்கிற விஷயத்துல கூட நம்ம எடுக்கக்கூடாதான், அவங்களா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுப்பாங்களாம். இப்பயே இப்படின்னா இதுக்கப்புறம் எந்த விசேஷத்துலையாவது நம்மளை மதிப்பாங்களா? நீயே ஏதோ பார்த்து சொல்லு, எனக்கு ஒன்றும் புரியல. நேரத்துக்கு புரிஞ்சிருந்தாதான் நீ எப்படி எப்படியெல்லாம் இருந்திருப்பியே. ப்ளீஸ்மா வாங்கி கொடுங்கம்மா, ப்ளீஸ்மா. தீபாவளிக்கு இன்னும் நாள் கிடக்கு, இப்பயே வாங்கினா அடிக்கிற மழைக்கு எதுக்கும் பதத்து போயிடுமா? ஏம்மா, எல்லா பசங்க வீட்லயும் பட்டாசு வாங்குறாங்கம்மா, நாங்க மட்டும்தாம்மா இன்னும் வாங்கல. இன்னும் உங்க மாமா வீட்டுல எல்லாம் இன்னும் வாங்கவே இல்லை. அம்மா, இன்னைக்கு தாம்மா
கோகுல இந்த சீட் எடுத்துட்டு போனா அவங்க எல்லாம் இன்னைக்கு வாங்கிடுவாங்க. சரி சரி, உங்க அப்பா வரட்டும். உங்க அப்பா வெளியே போயிருக்காருல, வந்தோடனே உங்களுக்கு என்ன வேணுமோ கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வாங்க. சரியா? சூப்பர் அப்பாயி, அப்பா இதான் சூப்பர். ஓ, இந்நேரத்துக்கு நான் வாங்கிட்டேன்னு சொல்லியிருந்தா நான் சூப்பர்னுவீங்க. நல்ல விவரண்டி ரெண்டு பேரும். அம்மா சூப்பர், அப்பா சூப்பரோ சூப்பர், அப்பாயி சூப்பர் 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 சூப்பர். ரெண்டு ஐஸ் வச்சே நம்மள ஏமாத்தி போடுதுங்க பாரு. எங்களை எல்லாம் ஐஸ் வச்சு ஏமாத்திடுவீங்க. உங்க அப்பாவை எப்படி ஏமாத்த போறீங்கன்னு பாக்குறேன். அம்மா தான் வாங்கி தர சொன்னாங்கன்னு சொல்லுவோம், உடனே அப்பா வாங்கி கொடுத்துருவாங்க. பாவிகளா, அப்பா அம்மா சொன்னாங்கன்னு சொன்னா எது வேணாலும் வாங்கி கொடுப்பாரு. பாத்தியாமா எப்படி விவரமா இருக்குங்கன்னு. அதான் அத்தை. தீபாவளிக்கு 2 துப்பாக்கிமா, இப்படி ஒரு சூடு இப்படி சூடு வேற என்ன வேணும்? புஷ்வானா இந்த சட்டம் விதவிதமா வந்திருக்காமா, பெருசு பெருசா அந்த மாதிரி வேணுமா? அப்புறம் இந்த மயில் எல்லாம் பத்தின்னு வச்சுக்கவே அதுக்குள்ள அப்படியே சட 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 சடன்னு அப்படியே புல்லா வருமாமா. அப்புறம் மேல போய் வானத்துல வெட்டிக்கும்லமா, அந்த மாதிரி நிறைய வந்திருக்காமாமா. அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுமா வாங்கி கொடுமா. வாங்கி கொடுத்துட்டா போச்சு, வேற என்ன வேணும்? அம்மா என்னைக்கு இப்படி சொல்லாதே, இன்னைக்கு எல்லாமே கேட்கும் போதெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லுதே. இதுல ஏதாவது வில்லங்க இருக்குமோ? அம்மா அப்ப நான் அணுகுண்டு வாங்குவோமாமா. இந்த தடவை கிட்டார் மாதிரி வந்திருக்காமா, பீஸா மாதிரி எல்லாம் கூட பட்டாசு வந்திருக்காமாமா. அடுத்து அம்மா அப்புறமேட்டுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி எல்லாம் வந்திருக்காமாமா பட்டாசு. அந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுமா. பாம்பு வெடி, கல்லு வெடி, எல்லா வெடியும் இருக்குமா, எல்லாம் வாங்கி கொடுமா. அவ்வளவுதானே, என் பையன் கேட்டு நான் வாங்கி கொடுக்காம இருப்பானா? எல்லாமே வாங்குவோம். அப்ப நாளைக்கு போவோமாமா, நாளைக்கு போய் வாங்குவோமாமா. வாங்குவோம் வாங்குவோம். அம்மா நிஜமாவே அவனுக்கு வாங்கி தர புரியாமா? நான் மட்டும் கேட்டா ஒண்ணுமே வாங்கி கொடுக்க மாட்டேன், அவன் மட்டும் கேட்ட உடனே வாங்கி கொடுக்குற. நீ சரியான ஆளுமா. ஏடி இப்ப என்னடி சொன்னேன்? வாங்கி கொடுத்தாலும் பிரச்சனைன்றீங்க, வாங்கி கொடுக்கலனாலும் பிரச்சனைன்றீங்க. அவனுக்கு வாங்கி கொடுக்குறேன்ற, இவனுக்கு வாங்கி கொடுக்குறேன். என்னடி நான் பண்ணட்டும்? வாங்கி கொடுக்கலனா அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க. அதான் வாங்கி தாரேன்னு. அம்மா நீ சரியான ஆளுமா. நான் மட்டும் போன வருஷம் கேட்டேன், வாங்கி கொடுத்தியா? காசு இல்ல இப்ப இவனுக்கு கூட வாங்கி கொடுக்க காசு இருக்கு அவனுக்கு. ஐயே 2 பேத்துக்கு தானே வாங்கி தர போறேன், அவனுக்கு மட்டுமா வாங்கி தரேன்? போன வருஷம் கையில சுத்தமா காசு இல்ல, அதனால வாங்கி தரல. இந்த வருஷம் காசு இருக்குது, அதனால வாங்கி தரேன்னு. இதுல என்னடி இருக்கு? அப்படின்னா எனக்கு 3000 4000 துணி எடுத்து கொடு பாத்துக்க. எடுத்துருவோம். என்ன நீ பிள்ளைங்க கேட்கறதுக்கெல்லாம் எடுத்துருவோன்றீங்க? என்ன பண்றது? வாங்கி தர முடியாதுன்னு சொன்னாலும் இன்னைக்கு ராத்திரி முழுக்க அழுது காலையில காய்ச்சல் வந்துடும். அதனாலதான் வாங்கி தரேன்னு. காசு இருக்கும்போது வாங்கி கொடுத்தா போச்சு. இதுவும் நல்ல ட்ரிக்ஸ் தான். நீ என்ன பண்றது? 2 பிள்ளைங்களுக்கு அம்மாவாயாச்சு, இனி எல்லாத்தையும் பண்ணி தானே ஆகணும். இதுங்க இந்நேரத்துக்கு வாங்கி தரலன்னு சொல்லி அழுது ஆர்ப்பாட்டமே பண்ணியிருப்பாங்க 2 பேரும். இவங்க 2 பேத்தையும் கடைக்கு கூட்டிட்டு போனோன்னு வச்சுக்க, நம்ம தலையில 10,000 20,000 பில்லு ஏற்றி விட்டுருவாங்க. இவங்களை கூட்டிட்டு போகாம நானும் உங்க அண்ணனும் போயிட்டு வாங்கிட்டு வருவான். அதை வாங்கி வெடிக்கட்டும். ஏன்னா உங்க அண்ணன் தான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, சின்ன வயசுல நாங்க இருக்கும்போது தான் இந்த பட்டாசு மத்தப்பெல்லாம் பார்க்கும்போது ஆசையா இருக்கும். யாராவது கொடுத்தா தான் வெடிப்போம், இல்லைன்னா பொக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். பெரியம்மா வீட்டில் எல்லாரும் வெடிச்சு கீழே போடுவாங்க, அதெல்லாம் சுத்தம் பண்ணி போடுவோம். அவங்க வெடிக்க உட்காந்து பார்த்துட்டு போகணும் உங்க அண்ணன் சொல்லுவாரு. அதனால தான் நம்ம பிள்ளைங்க அந்த மாதிரி எந்த கஷ்டத்தையும் பற்றக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லுவாரு. என்ன நம்ம நிலமை காசு இல்லை, கையில இருந்தா வாங்கி கொடுக்க போறோம். அதான் சரி, முடிஞ்சதான் வாங்கி கொடுப்போம், வெடிக்கட்டும். இல்லைன்னா பெருசாக அதுக்கப்புறம் சம்பாதிச்சு வாங்கிக்கிட்டோம். எத்த வீட்டுல இருந்த பத்திரக்காளி அக்கா தான் எங்களை கூப்பிட்டு பட்டாசு அது இதுன்னு கொடுப்பாங்க. இந்த வெடின்னு தீபாவளிக்கு தான் அக்காவுக்கு போன் போட்டு வர சொல்லணும். அவங்களும் இப்பெல்லாம் போனே பண்றது இல்ல. இவன் எதுக்கு இப்ப நமக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு தெரியலையே. இவனை தான் வேண்டான்னு சொல்லி வெட்டி விட்டாச்சு, மறுபடியும் நம்மள டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கானே. என்னதான் அவனுக்கு பிரச்சனைன்னு தெரியல. பிளாக் பண்ணாலும் புது நம்பர்ல இருந்து வாரான். இன்னைக்கு ஒரே முடிவா பேசிடுறேன். ஏய் இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? எதுக்கு நான் சும்மா நொய்னு போன் அடிச்சுட்டே இருக்க? உங்ககிட்ட தான் பேசவே வேண்டாம்னு சொல்லி நான் வெறுத்து ஒதுக்கிட்டேன் இல்ல, மறுபடியும் என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. என்ன மறந்துட்டல்ல? நீ நடி எப்படி இருந்தா மறந்துட்டல்ல? யாரு உன்னையெல்லாம் நான் மறந்து தூக்கி வீசிட்டேன். இப்ப எனக்கு வீட்டுல மாப்பிள்ளையே பாத்துட்டாங்க, கல்யாணத்துக்கு துணியை எடுத்தாச்சு. இப்ப என்னடா நடிக்கிற? லைலு இப்படி மனசை காயப்படுத்தாத. உன்னைய தவிர நான் வேற யாரையும் மனசால கூட இப்ப வரைக்கும் நினைக்கல தெரியுமா? ஆனா நீ என்ன மறந்துட்டு அடுத்து தேடி போயிட்டல்ல. வீட்டுல போட்ட கண்டிஷனுக்கு தான் ஒத்துக்கல, அப்புறம் என்ன? லைலு நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணாம். லைலு குயிலுன்னு வைடா முதல்ல போன. நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணான்னு முடிச்சுக்கலான்னு தோணுது லைலு. இருந்தாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது லைலு. உன்னை தவிர வேற யாரையும் இந்த மனசுல நினைக்கவும் தோணல லைலு. என்ன கடுப்பேத்தாத, போன வச்சிரு.
லைலு போன மட்டும் வச்சிடாத லைலு, உன் குரலை கேட்காம எனக்கு சோறு தண்ணிக்குள்ள இறங்கல லைலு. ஐயோ, ஏன் இவன் கூட பெரிய அக்கபரா இருக்கே? இப்படியே நீ போன் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, எங்க அப்பா கிட்ட சொல்லி நீ தூக்கி போட்டு உள்ள வச்சு சாப்பிட்டு சொல்லிடுவேன் சொல்லிட்டு. நான் அடிச்சாலும் சரி மிதிச்சாலும் சரி, தூக்கி போட்டு அடிச்சாலும் சரி, என்னால உன்னை மறக்க முடியல லைலு. மறக்க முடியலனா எங்கிட்டாவது போய் தொலை. போன வை. சரியான இத்து பண்ணவனா இருப்பான் போல இருக்கு. டார்ச்சர் பண்ணிக்கிட்டு லைலு குயிலுன்னு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறதா நல்லது. இல்லைன்னா நொய்யின்னு போன் அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஓகே சொல்றதை விட்டுவிட்டு இப்ப வந்து லைலு குயிலுன்னு அழுதுகிட்டு இருக்கான். வீணா போனவன். இதான் நம்ம வீடு, வாங்க. தம்பி, உமாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாப்பா. அட அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டா, நீங்க கம்முன்னு வாங்க. உமா உமா உமா. வந்துட்டீங்களா? இவ்வளோ நேரமா வர்றதுக்கு? சரி சரி, வந்தவங்கள வான்னு கூப்பிடு. என்னங்க இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இங்க பாரு, வந்தவங்கள வான்னு கூப்பிடுறதா கலாச்சாரம். இப்படி வந்தவங்கள வெளியே நிக்க வச்சு பேசுறது கிடையாது, சரியா?